இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக இன்றைய பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய கைவசம் பலம்புரி, தினக்குரல், ஈழநாடு மற்றும் உதயன் பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே முதலில் பிரதான செய்திகளை பார்க்கலாம். 4 பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளை பார்க்கின்ற பொழுது பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடல் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை, பாராளுமன்றில் பிரதமர் ஹரணி என்ற தலைப்பிடலில் காணப்படுகின்றது. போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார் என்பது இன்றைய வலம்புரியினுடைய தலைப்பிடலாக காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடல் சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் சர்வதேச பொறிமுறையை ஒருபோதும் ஏற்கும். தமிழரசின் கேள்விக்கு பிரதமர் கரார், உள்நாட்டு பொறிமுறையிலே கவனம் என்கிறவாறு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான செய்தியை தாங்கி வந்திருக்கிறது. சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் சர்வதேச பொறிமுறையை ஏற்பதில்லை என்ற அரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, நாட்டில் நடந்த மனித மீறல்கள் முறையாக விசாரிக்கப்படாமல் இருப்பதை கையாள உள்நாட்டு பொறிமுறையில் மட்டுமே கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் என்பது இன்றைய அந்த செய்தியினுடைய உள்ளடக்கமாகவும் காணப்படுகின்றது. ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடல் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக பொறிமுறையே போதும், சபையில் அறிவித்தார் பிரதமர் ஹரணி. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக பொறுப்புக்குரல் செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது என்கிறவாறு இன்றைய ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பிடலை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே வலம்புரியும் அதே ஒரு செய்தியைத்தான் பிரதான தலைப்பிடலாக கொண்டு வந்திருந்தது. தினக்குரலை பொறுத்தவரையிலே சர்வதேச பொறிமுறை தொடர்பான செய்தியே அமைந்திருக்கிறது. அதேபோன்று உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலை பார்த்தால் போர்க்குற்றங்கள் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் பிளவை ஏற்படுத்துமாம், நாடாளுமன்றில் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. அவை 4 பத்திரிகைகளுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல்களும் இந்த தலைப்பிடலைத்தான் ஒத்திருக்கிறது. அதாவது ஈழநாட்டினுடைய தலைப்பிடலை ஒத்திருக்கிறது. சர்வதேச விசாரணைகள் பிளவை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்தத்திலே போர்க்குற்றங்களிலே நாங்கள் நாடாளுமன்ற அடிப்படையிலே பிரதமர் ஹரணி தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது சர்வதேச விசாரணைகள் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகத்தான் தீர்க்கப்படலாம் என்கிற கருத்து தான் வந்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பிலே நாங்கள் பிரதான தலைப்பிடல்களை பார்த்திருந்தோம். இனி முன்பக்கத்தினுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொக்குவில் படுகொலையின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல், அது தொடர்பான படம் இங்கே முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 15ஆம் பக்கத்திலே அதனுடைய தொடர்ச்சி காணப்படுகின்றது. கொக்குவில் இந்து கல்லூரியில் தஞ்சம் அடைந்திருந்த பொழுது இந்திய இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட 50 பொதுமக்களின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி வெளிவாசலிலே இடம்பெற்றிருக்கிறது. இதனை கொக்குவில் படுகொலை நினைவேந்தல் குழு ஏற்பாடு செய்திருந்தது. பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அவணக்கம் செலுத்தியதை தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21, 22, 23, 24ஆம் தேதிகளிலே யாழ்ப்பாணம் வைத்தியசாலை, கொக்குவில் பிரம்படி கோண்டாவில் மற்றும் கொக்குவில் இந்து கல்லூரி வளாகம் ஆகிய இடங்களில் இந்திய ராணுவம் பொதுமக்களை படுகொலை சேர்ந்தமை குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய இடங்களுடைய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இசாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற படகு அராலியில் மீட்பு, உதவிய குற்றச்சாட்டில் ஜாலில் 2 கைது, தொடரும் விசாரணை, மேலும் பலர் கைதாகலாம். கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற படகு யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது செவந்தி தப்பியதற்கு உதவிய குற்றச்சாட்டில் ஜாலில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடரும் விசாரணைகளில் ஜாலில் இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த படகு யாழ்ப்பாணம் தலைமைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற 2 இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இசாரா கிளிநொச்சியில் தலைமறைவாகி இருக்க உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒருவர் விளக்கமறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளை இசாரா செவந்தியின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் 2 கட்டமிடப்பட்ட செய்திகள் முன்பக்கத்திலே வலம்புரியிலே காணப்படுகிறது. யாழ் நகரில் மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தியவர் கைது. யாழ் நகரில் மோட்டார் சைக்கிளில் கேரள கஞ்சாவை கடத்தி சென்ற இளைஞர் ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிற செய்தி. கொடிகாமத்தில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகாயம். கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதிலே
ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார். இருப்பினும் மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை யார் மேற்கொண்டார்கள் என இதுவரை உறுதிப்படுத்தவில்லை என தெரிவிக்கப்படுவதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இந்தியா விஜயம் என்கிற தலைப்பிடலில் ஒரு செய்தி. நாளை ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மாகாணத்தில் 13 மணி நேரம் மின்வெட்டு, மன்னாரில் மின் தடைப்படாது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் நாளை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை இவ்வாறான ஒரு மின்சார தடை இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை பார்க்கின்ற பொழுது, வவுனியா மன்னார் 220 கிலோவாட் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளிற்காக வடமாகாணத்திற்கான 132 கிலோவாட் வவுனியா புதிய அனுராதபுரம் மின் பரிமாற்ற கட்டமைப்பானது நாளை ஐப்பசி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை துண்டிக்கப்பட இருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்கள் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும். மேலும் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே யாழில் நாளை மின்சாரம் தடைப்படும். அதே போல வடக்கு மாநிலத்திலே மன்னாரை தவிர மற்ற மாவட்டங்களிலும் இவ்வாறு மின்சார தடை இருப்பதாக அந்த செய்தி. இடமாற்றத்தில் அநீதி, கிளிநொச்சியில் ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் என்கின்ற படத்துடன் கூடிய ஒரு செய்தி முன்பக்கத்திலே காணப்படுகிறது. இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் இங்கே படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர் இடமாற்றத்தில் கிளிநொச்சி ஆசிரியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கிளிநொச்சி தெற்கு வலயம் முன்பாக நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வங்கக்கடலில் தாளமுக்கம், காற்று, மழை தொடர்பில் எச்சரிக்கை. வானிலை அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. வங்கக்கடலில் தாளமுக்கம் உருவாகியுள்ளது. இதனால் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. அதன்படி காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடற்பகுதியில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று அதாவது காலை 5:30 மணியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகி இருக்கிறது. இந்த அமைப்பு அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி மறு அறிவித்தல் வரும் வரை அட்சரேகை 5 முதல் 18 வரையும், கிழக்கு தீர்க்க ரேகை 80 முதல் 95 வரையும் உள்ள கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அப்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் உடன் அந்த கடற்பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி. உள்ளூராட்சி சபைகளுக்கு வட்வரியை விடுவியுங்கள், யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி கோரிக்கை என்கின்ற செய்தி. உள்ளூராட்சி சபைகள் மூலம் கிடைக்கும் வட்வரியை சபைகளிற்கே விடுவிக்க வேண்டும் என யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் வீணா மதிவதனி கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி. யாழில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயினுடன் 6 பேர் கைது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். குறித்த 6 பேரிடமிருந்தும் 7 கிராம் ஹெரோயின் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. இது இன்றைய வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். கலிஸ்டா கூட கலையத்திலே காத்திருக்கின்றார். சரி, பார்க்கலாம் உதயன் பத்திரிகை இவ்வாறான செய்திகளை இன்றைய நாளில் தாங்கி வந்திருக்கிறது என்பதை. இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். போர்க்குற்றங்கள் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் பிளவை ஏற்படுத்துமாம், நாடாளுமன்றில் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச அல்லது வெளியக விசாரணைகளை நடத்தினால் அது நாட்டிலும் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கல், நல்லூர் பிரதேச செயலகத்துக்கு தேசிய ரீதியில் 2 விருதுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. 2 அரசியல் பிரமுகர்கள் இந்தியாவுக்கு பயணம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கொக்குவில் இந்து கல்லூரி படுகொலைகள் 38வது நினைவேந்தல் நேற்று. கடற்பரப்புகளில் ஆபத்தான நிலை, கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. ஆயுத குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விவரங்களை விரைவில் வெளிப்படுத்துவோம், அரசாங்கம் அறிவிப்பு. உடைமையில் கஞ்சா, நபரொருவர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் திடீர் சுற்றி வளைப்பு, ஹெரோயினுடன் 6 பேர் கைது. ஆளணியை நிரப்புவதில் யாழ் பல்கலை அசம்பந்தம் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வடமாகாண மீனவ மாநாடு முல்லையில் வெள்ளியன்று. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையுடன் வடமாகாணத்தின் கடற்தொழிலாளர் இணையம் வடமாகாண மீனவ மாநாடொன்றை முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் இந்த மாதம் 31ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது.
வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயற்குழு கூட்டம் கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் சுபாஷ் விருந்தினர் விடுதியில் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் பிரான்சிஸ் ஜோசப் தலைமையில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பரிசளித்த 2 யானைகள் திரும்ப பெறும் தாய்லாந்து. இலங்கைக்கு பரிசாக வழங்கிய 2 யானைகளை மீண்டும் கொண்டு செல்ல தாய்லாந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கையுடன் எதிர்வரும் 28ஆம் தேதி தாய்லாந்து கலந்துரையாடல் நடத்த உள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவு அரசுக்கு சவாலாகாது, அமைச்சர் சமந்த தெரிவிப்பு. ரணிலையும் சையத்தையும் சந்திக்க வைக்க முயற்சி. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையில் நேரடி சந்திப்பை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சுதேச வைத்திய பட்டதாரிகள் 304 பேருக்கு நவம்பரில் நியமனம். சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. 304 சுதேச வைத்தியர் பதவி வெற்றிடங்களுக்கு 2009, 2010, 2011 ஆகிய 3 கல்வியாண்டுகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்களை கொண்டு நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி குறித்த 304 சுதேச வைத்திய நியமனங்களையும் வழங்க இருக்கின்றோம் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் சோதனை 1947 ஆயுதங்கள் கைப்பற்றல். நாட்டில் இந்த வருடத்தில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது மாத்திரம் 1947 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மீன்பிடி 28 பேர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மரண தண்டனை கைதிகளில் 21 பெண்கள், 5 மாணவர்கள். நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளில் 805 ஆண்கள், 21 பெண்கள் மற்றும் 5 மாணவர்கள் அடங்கியுள்ளனர் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். டெக்கோசமனின் பஸ்கள் பறிமுதல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் வர்த்தகர்களை சந்திக்கும் போலீசார். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வர்த்தகர்களுடனான கலந்துரையாடல் யாழ் போலீஸ் நிலைய கேட்போர் கூடத்தில் இன்று சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது. பருத்தித்துறையில் பெண் நாய்களுக்கு இலவச கருத்தடை என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நிதியியல் இலக்குகளை 2026 அடைய முடியும், மத்திய வங்கி ஆளுநர் நம்பிக்கை. இலங்கையின் பணவீக்கம் மற்றும் நிதியியல் நிலைத்தன்மை சார் இலக்குகள் அடுத்த வருடத்துக்குள் அடையப்படும். தற்போது பதிவாகியுள்ள மற்றும் எதிர்கூறப்பட உள்ள பொருளாதார வளர்ச்சி வீதம் ஆரோக்கியமானதும் நிலையான மட்டத்தில் காணப்படுகின்றது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது போதைப்பொருள் பணப்பரிமாற்றம், பெண் கைது. பெக்கோசமனின் மனைவிக்கு தொடர் மறியல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நவீன சந்தை கட்டடத்துக்குள் சந்தையை இடமாற்றுங்கள், பருத்தித்துறையில் போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்குள்ளும் துப்பாக்கி சூடு நடக்கலாம், சுஜீவ சேனசிங் எம்பி அச்சம். பாதாள குழுவினரை ஒழிக்க தேசிய வேலை திட்டம் தயார், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. பாதாள குழுவினருடைய செயற்பாடு மற்றும் போதைப்பொருள் என்பவற்றுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதற்குரிய தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் 30ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வீதியில் கழிவுகள் வீசல் அசௌகரியத்தில் மக்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மக்களின் மீது பற்றி இருந்தாலே போதைப் பொருளை ஒழிக்கலாம், கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு. நாடாளுமன்றத்துக்கு தீ வைத்த முயன்றவர்களை தண்டித்திருக்க வேண்டும், கொதிக்கிறார் தலதாத்து கோரலை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ரணிலும் சஜித்தும் இணைவது நல்லதே, நாமல் வெளிப்படை. மாகாண சபை தேர்தல் தாமதத்துக்கு தேர்தல் ஆணைக்குழு பொறுப்பல்ல, ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நிரந்தர ஆளுநரை நிரப்புவதில் யாழ் பல்கலைக்கழகம் அசம்பந்தம், பல்கலை ஊழியர் சங்கம் கண்டிப்பு. 28 அடையாள வேலை நிறுத்தம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் காணப்படும் கல்விசாரா ஊழியர்களுடைய நிரந்தர பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி பெறுவதில் பல்கலைக்கழக பதிப்பாளர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் ஆகியோர் அசமந்த போக்கை பின்பற்றுகின்றனர். இது திட்டமிட்டு கல்விசாரா ஊழியர்களுடைய செயற்றினை முடக்கி பல்கலைக்கழகத்தினை நலிவுபடுத்தும் செயற்பாடு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அழுத்தம் கொடுக்கும் முகமாக எதிர்வரும் 28ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தம் ஒன்றினை மேற்கொள்வோம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. ஜாலில் சீரற்ற காலநிலையினால் 2 குடும்பங்கள் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி. மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், நாடாளுமன்றத்தில் சஜித் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திதான் சர்வதேச பொறிமுறை ஒருபோதும் ஏற்கும் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்திருந்தோம்.
ஏனைய செய்திகளை பார்க்கின்ற போது இழப்பீட்டு அலுவலகத்துக்கு ஓய்வு பெற்ற இராணுவ தரப்பு பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி நம்புவர் சாணக்கியன் கேள்வி என்ற தலைப்பிடல் இங்கே காணப்படுகின்றது. சிறுநீரக செயலிழப்பு குடும்பஸ்தர் மரணம் என்கிற ஒரு செய்தி பருத்துறையை சேர்ந்த குணசேகரம் மரியதாஸ் வயது 30 என்ற இளம் குடும்பஸ்தர் இவ்வாறு மரணமடைந்தார் என்கிற செய்தி. மணல் கடத்தல் உளவியந்திரம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு உளவியந்திர சாரதி படுகாயம் என்கிற கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத மணலை ஏற்றிச் சென்ற உளவியந்திர சாரதி மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. பாடசாலை நேரம் நீடிப்பு தொழிற்சங்கங்களை எதிர்ப்பு என்ற தலைப்பிடலும் காணப்படுகிறது. வங்கக்கடலில் தாளமுக்கம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்கிற செய்தி. வன்முறை போதைப்பொருள் கடத்தல் ஊடாக சட்டவிரோத சொத்துக்கள் யாழில் 8 பேரிடம் சிஐடி விசாரணை. மியன்மார் சைபர் குழுவிடமிருந்து 6 இலங்கையர்கள் மீட்பு. 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் கோப் குழுவில் அனுமதி போன்ற செய்திகளும் முன்பக்கத்திலே காணப்படுகிறது. செவ்வந்தி தப்பிச் சென்ற படகு பறிமுதல், படகை செலுத்திய இளைஞன் கைது. அது நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்திதான். போதைப்பொருளுடன் யாழில் 6 பேர் கைது. பாதாள உலக குழு தலைவர் ரஷ்யாவிலிருந்து நாடு கடத்தப்படுவார் என்கிற தலைப்பிடலில் வினாக்குறியுடன் ஒரு செய்தி முன்பக்கத்திலே அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விபரம் விரைவில் அமைச்சர் நலிந்த ஜியாதிஸ் என்ற தலைப்பிடலில் ஒரு செய்தி. வவுனியா மாவட்டத்தில் 2021 முதல் இன்று வரை விபத்துகளால் 58 பேர் பலி. 51வது படையணியின் தளபதி யாழ் அரசு அதிபருடன் சந்திப்பு. வேலை பெற்று தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற 2 கைது. இந்த சம்பவம் இங்கு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2,50,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரிய நிலையிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. 2 இவ்வாறான ஒரு கைது நிலையிலே பிடிபட்டிருக்கிறார்கள். அரச வேலை பெற்றுத் தருவதாக கூறி இந்த லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது. தேங்காய் திருடியவரை அடித்துக் கொண்டவருக்கு 24 வருடங்களின் பின்னர் மரண தண்டனை. 2 தேங்காய்களை திருடியதற்காக ஒருவரை இரும்பு கம்பியால் அடித்துக் கொண்டதாக பிரதிவாதிக்கு கோமாகம மேல் நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்க மரண தண்டனை விதித்திருக்கின்றார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. பெண்கள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்ற செய்தி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் அடுத்த மாதம் இந்தியா விஜயம். அச்சுறுத்தல்கள் உள்ள எம்பிக்களுக்கு பாதுகாப்பு உடனடியாக வழங்குக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்கிற ஒரு செய்தி. ஹெரோயின் போதையுடன் குருநகரில் இளைஞன் கைது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. இசாரா செவந்திக்கு பண உதவிகளை வழங்கியது யார்? பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சுட்டுக்கொலை செய்த பின்னர் மித்தனிய பிரதேசத்துக்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த இசாரா செவந்திக்கு பண உதவிகளை வழங்கியது போதைப்பொருள் கடத்தல்காரான மதுகம ஷான் என்பவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. வரியை உள்ளூராட்சி சபைகளுக்கே விடுவியுங்கள் யாழ் மாநகர முதல்வர் கோரிக்கை. அது நாங்கள் ஏற்கனவே விளம்பரியிலே பார்த்த ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இலங்கைக்கு பரிசாக வழங்கிய யானைகளை திரும்ப பெற தாய்லாந்து அரசாங்கம் முடிவு என்கின்ற வினாக்குறியுடன் ஒரு செய்தி. அச்சுவேலியில் இலவச மருத்துவ முகாம் என்ற செய்தி காணப்படுகிறது. இந்த மருத்துவ முகாமில் பங்கு கொள்ள விரும்புவோர் எதிர்வரும் 28 முதல் 31ஆம் தேதி வரை அச்சுவேலி ஆதர வைத்தியசாலையில் தமக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு அதன் மருத்துவ அறிக்கையினை மருத்துவ முகாமிற்கு கொண்டு வரலாம் என கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இந்த மருத்துவ முகாம் அச்சுவேலி மத்திய சமூகத்தில் எதிர்வரும் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை இலவச மருத்துவ முகாமாக இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி. கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டு 7,000 ரூபாய் தண்டப்பணம் விதிப்பு என்கிற செய்தி. வல்வெட்டித்துறை சமரபாவு பகுதியில் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. கடும் காற்றினால் 2 குடும்பங்கள் பாதிப்பு. காரநகர பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J45 கிராம சேவர் பிரிவிலே இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. வடக்கு மருத்துவ வரலாற்று ஆவணமாக்கலுக்கு உதவுக என்ற தலைப்பில் ஒரு செய்தி. யாழ் மாநகர சபை கழிவுகள் கொட்டுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. யாழ்ப்பாண பிரதான அங்காடி கடைகள் அமைந்த இடமான கந்தப்பசேகர வீதி பழைய கரண் தியேட்டர் அருகாமையில் உணவுக் கழிவுகள் போடப்படுவதால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. விசேட கல்வி டிப்ளோமா கற்கனருக்கு விண்ணப்பிக்க முடியும் என்ற தலைப்பிடலில் ஒரு செய்தி. கடற்றொழில் பிரச்சனைகள் குறித்து எதிர்வரும் 31ஆம் தேதி முல்லைத்தீவில் மாநாடு. தேசிய இளைஞர் கொள்கைக்கு பரிந்துரைகளை அனுப்ப முடியும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இளஞ்சைவ புலவர் சைவ புலவர் தேர்வுக்கு விண்ணப்பங்கள் கோரல் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. உலக செய்திகள் பக்கத்திலே நாங்கள் பார்த்தால் கடந்த 500 ஆண்டுகளில் முதல் முறையாக போப் இங்கிலாந்து மன்னர் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. போதைப்பொருள் கடத்தி வந்த 8வது படகும் அமெரிக்காவால் தகர்ப்பு.
அமெரிக்காவில் அழுத்தம் பலனளிக்காது, ரஷ்யா தாக்கப்பட்டால் பதிலடி பலமாக இருக்கும், ட்ரம்பிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்த புடின் என்கிற செய்தி. ஆந்திராவில் துயர சம்பவம், பேருந்தில் தீ பற்றியதில் 25 பயணிகள் பரிதாப பலி. 600 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புகிறது மெட்ரா, ஏஐயால் தொடரும் பணி நீக்கம் என்கிற செய்தி. ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த மூவர் லண்டனில் கைது. ஓடுபாதையில் விழுந்த விமானம் 2 பேர் பலி. வெனிசுலாவின் டாஷ்ரா மாகாணம் பராமில்லோ விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. ஓடுபாதையை விட்டு மேலே பறந்த சில நிமிடங்களிலே அந்த விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் இந்த விமானத்தினுடைய விபத்திலே 2 பேர் பலி. லெபனானில் இஸ்ரேலில் வான்வழி தாக்குதலில் 4 பேர் பலி போன்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே காணப்படுகின்றது. மேலும் உள்ளூர் செய்திகளை பார்த்தால், கெகல் பத்ர பத்மேவின் போனில் ஆபாச வீடியோக்கள், விசாரணைக்கு அழைக்கப்படும் நடிகைகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அதாவது குற்ற புலனாய்வு துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெகல் பத்ரே பத்மேவின் கையடக்க தொலைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் 5 பிரபல நடிகைகள் மற்றும் மிஸ் இலங்கை கிரீடம் என்ற ஒரு மாடல் தொடர்பான தகவல் தெரிய வந்துள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வெள்ளைக்கொடி விவகாரம் சர்வதேச விசாரணை வேண்டும் வலியுறுத்துகின்றார் கோடீஸ்வரன் எம்பி என்கிற செய்தி. சீரற்ற காலநிலையால் 21,778 பேர் பாதிப்பு என்கிற செய்தி. நுவரெலியாவில் கடும் பனிமூட்டம், சாரதிகளுக்கு எச்சரிக்கை. போலி கடவுச்சீட்டுடன் நாட்டிற்குள் நுழைய முயன்ற நபர் கைது என்கிற செய்தி. இது செனகல் நாட்டு பிரஜை ஒருவரை இவ்வாறு நுழைய முற்பட்டிருப்பதாக அந்த செய்தி. அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் 2027 முதல் ஒரே பாடத்திட்டம், பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. தேசிய லொத்தர் சபைக்கு கிடைக்கும் நிதி பொதுமக்களுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது, லொத்தர் சபையின் தலைவர் சிறில் அந்தோணி என்ற தலைப்பிடலும் ஒரு செய்தி. மாநசபை தேர்தலின் காலதாமதம் தொடர்பான குற்றச்சாட்டை பாராளுமன்றமே ஏற்க வேண்டும், தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் குழப்பம், சபை நடவடிக்கைகள் 15 தினங்களுக்கு ஒத்திவைப்பு என்கிறவாறும் அந்த செய்தி காணப்படுகிறது. அரச வைத்தியசாலைகளில் அடிப்படை வசதிகளின்மையால் சேவை வளங்களில் நெருக்கடி என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. செவ்வந்தியின் தொலைபேசியில் இருப்பது எந்த நாமலின் இலக்கம், அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. இறுதி பக்கத்திலே விளையாட்டுச் செய்திகளை பார்த்தால், ஆசிய இளையோர் விளையாட்டு, இலங்கைக்கு முதல் தங்கம் வரலாறு படைத்தார் லாகிர். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் 3வது ஆசிய இளையோர் விளையாட்டு விழாவில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியிலே பங்கு கொண்ட லாகிர் அஷிந்த இலங்கைக்கான முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்து சாதனை படைத்திருப்பதாக அந்த செய்தி. நியூசிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி என்ற தலைப்பிடலிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்தியாவுக்கு பேரிடி, ஆஸ்திரேலியா அணியில் இணைந்த அதிரடி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அதிரடி சகலத்துறை வீரர் கிளென் மேக்ஸ்வெல் இணைந்திருப்பதாக அந்த செய்தி. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்தினுடைய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்தினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது, போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக பொறிமுறையே போதும், சபையில் அறிவித்தார் பிரதமர் ஹரணி. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக பொறுப்பு குரல் செயற்பாடுகளை முன்னேற்றுவது உறுதி பூண்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது என்கிறதான அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, டில்லி செல்கிறார் சஜித் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. போர்க்காலத்தை விடவும் நாட்டில் இப்போது பயங்கரமான நிலை, மொட்டு கட்சி சுட்டிக்காட்டு. போர்க்காலத்தில் புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை, போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு சொத்து குவித்த 8 பேர் மீது விசாரணை யாழ் குற்றத்தடுப்பு போலீசார் ஆரம்பித்தனர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. செவ்வந்தி தப்பி செல்ல பயன்படுத்திய மீன்பிடி படகு அராலித்துறையில் மீட்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வெளிநாடுகளால் அடிபணிய வைக்க முடியாத பெருந்தலைவர் தான் ரணில் கூறுகிறார் வஜ்ர அபிவர்த்தன. வெளிநாட்டு சக்திகளால் அடிபணிய வைக்க முடியாத தலைவரே ரணில் விக்ரமசிங்க, அதனால் தான் நாட்டு நலன் கருதி அவர் பின்னால் அணிதிரண்டுள்ளோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாட்டை அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்த திட்டம். பனைசார் தொழில்துறையில் முதலீடு செய்வதற்கு வாருங்கள், அமைச்சர் சமந்த வித்யானந்த அழைப்பு என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய முதலீட்டாளரிடம் ரூபாய் 180 மில்லியன் சொத்து மோசடி, மென்னாலில் 2 பேர் கைது என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பருத்தித்துறை மரக்கறி சந்தையை பழைய இடத்துக்கு மாற்ற வேண்டும், வர்த்தகர்கள் நேற்று போராட்டம். சீரற்ற காலநிலை காரணமாக யாழில் 2 குடும்பங்கள் பாதிப்பு. நிலவும் மழையுடனான காற்று காரணமாக யாழ்ப்பாணத்தில் 2 குடும்பங்களை சேர்ந்த 6 பாதிக்கப்பட்டுள்ளதாக
யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறையினருக்கு எம் கலாச்சாரத்தை கையளிக்க பண்பாட்டு பெருவிழாக்கள் தேவை, வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்து. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ஒழுங்கமைக்கப்பட்ட 30 குற்றக்குழுவினர்களின் சொத்துக்கள் தொடர்பில் போலீஸ் விசாரணை. பத்னியுடன் தொடர்பில் இருந்த 5 நடிகைகள் குறித்து விசாரணை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மகளின் மருத்துவ செலவுக்காக மதுபானம் கடத்தியவர் கைது. தனது மகளின் மருத்துவ செலவுக்காக சொகுசு காரில் சட்டவிரோதமான மதுபான போத்தல்களை கடத்தியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் தொட்டுவாவ போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடகமாடி ரூபாய் 2 கோடி கொள்ளை, பெண் உட்பட 8 பேர் கைது. தனியார் வங்கி ஒன்றுக்கு சொந்தமான பணத்தை வாகனத்தில் எடுத்து சென்ற போது கொள்ளையடிக்கப்பட்டது போன்று நாடகமாடி 2.2 கோடி ரூபாய் பணத்தை கையாடிய சம்பவம் தொடர்பில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் 8 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் பெண் ஒருவரும் அடங்குவார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மக்கள் நிலைப்பாடு வெளிப்படாதிருக்கவே மாகாண சபை தேர்தல் தாமதிக்கப்படுகின்றது, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. மாகாண சபைகள் தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த அரசாங்கம் மீது மக்கள் கொண்டுள்ள நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் மௌனம் காக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். 2 தேங்காய்களுக்காக கொலை, குற்றவாளிக்கு மரண தண்டனை. 2 தேங்காய்களை திருடியதற்காக ஒருவரை இரும்பு கம்பியினால் அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. போலிப்பதிவு சான்றிதழ், சொகுசு வேன் பறிமுதல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. 2018 கால சேத்திரனை விமான போக்குவரத்து துறை எட்டவில்லை என்கிறதான இந்த செய்தி. பாதாள குழுக்களிடமிருந்து 1947 துப்பாக்கிகள் பறிமுதல், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்கிறதான தகவல். போலி கடவுச்சீட்டுடன் வெளிநாட்டவர் கைது. அரிசிக்கு விலை நிர்ணயத்துக்கு விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு என்கிறதான செய்தி. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தங்கம் விலை கணிசமாக அதிகரிப்பு, குற்றங்களை தடுத்து நிறுத்த உதவுக சாய்ந்தமருது போலீசார் விசேட அறிவித்தல். அம்பாறையில் நகை திருட்டு, 4 சந்தேக நபர்கள் கைது. வேன் டிப்பர் மோதி கோர விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, 8 பேர் காயம் என்கிறதான செய்தி. நிந்தவூர் தவிசாளருடைய இடைக்கால தடை கோரிய வழக்கு மீள ஒத்துழைப்பு. மட்டக்களப்பு வாவியை ஊடறுத்து நகர் பகுதிக்குள் வந்த யானைகள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. திருகோணமலை மாவட்ட விவசாய குழு கூட்டம். திருகோணமலை மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் GM ஹேமந்த குமார் தலைமையில் நேற்று முன்தினம் திருகோணமலை மாவட்ட செயலக புதிய ஒன்றுகூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. சீன அமெரிக்க வர்த்தக போர் இலங்கைக்கு பெரும் பாதிப்பு, சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. எம்பிக்களுக்கு பாதிப்பில்லை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்கிறதான இந்த செய்தி. கச்சாயில் துப்பாக்கி சூடு, இளைஞன் காயம். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வடக்கு ரயில்களில் உறங்கும் பெட்டிகள் இணைக்கப்படாது, போக்குவரத்து பிரதி அமைச்சர். வடக்குக்கான ரயில்களில் உறங்கும் பெட்டிகளை இணைப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை, அதற்கு பதிலாக குளிரூட்டப்பட்ட சொகுசு ஆசனங்களுடனான பெட்டிகளை இணைக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பொது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்குள் நின்றிருந்த மோட்டார் சைக்கிளில் தோட்டாக்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. வெள்ளை கொடி விவகாரம் முறையான விசாரணை தேவை, கோடீஸ்வரன் MP வலியுறுத்து. போதைப் பொருளை ஒழிக்க நாடு ஒன்றிணைய வேண்டும், ஜனாதிபதி அனுரகுமார அழைப்பு. செவ்வந்தி தப்ப உதவிய 4 விளக்கமறியல் என்கிறதான இந்த செய்தி. லெமன் வால் நட்சத்திரத்தை இலங்கையர்கள் காண வாய்ப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.